Hello students, this is Study Raiders. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தியரிஸ் ஆஃப் லீடர்ஷிப் ஸ்டைலில் ஃபோர்த் ஒன் டிரான்சாக்ஷனல் தியரி. ஸோ டிரான்சாக்ஷனல் தியரியை நம்ம டூ நேம்ஸ் சொல்லலாம். அதாவது இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் மேனேஜ்மெண்ட் தியரி ஆர் எக்ஸ்சேஞ்ச் லீடர்ஷிப் தியரி. ஸோ இந்த டிரான்சாக்ஷனல் தியரிஸோட அனதர் நேம்ஸ் என்ன அப்படின்னா இந்த மேனேஜ்மெண்ட் தியரி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் லீடர்ஷிப் தியரி. இதை யார் ஃபர்ஸ்ட் டிஸ்கிரைப் பண்ணா, இதோட ஆத்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரான்சாக்ஷனல் தியரியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் வெபர் அப்படிங்கிறவங்க தான் ஃபர்ஸ்ட் 1947 இந்த தியரியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1981 பெர்னார்ட் பஸ் அப்படிங்கிறவங்க இந்த டிரான்சாக்ஷனல் தியரிஸ் பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷனல் தியரி மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் ரோல் ஆஃப் சூப்பர்விஷன், செகண்ட் ஒன் ஆர்கனைசேஷன், தேர்ட் ஒன் டீம் ஒர்க். ஸோ இது மூணுத்தையும் தான் இந்த தியரி ஃபோக்கஸ் பண்ணுது, எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ ரோல் ஆஃப் சூப்பர்விஷன் அப்படின்னு என்னென்னா ஒரு லீடர் என்ன பண்ணணும், அவங்களுக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு ஃபாலோவரையும் ப்ராப்பராக சூப்பர்வைஸ் பண்ணணும். சூப்பர்வைஸ் அப்படின்னா ஓவர்சி, அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க ஒர்க் எப்படி பண்ணுறாங்க, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எதில் அவங்க வீக்காக இருக்காங்க, என்ன மாதிரி ஒர்க் கொடுத்தா அவங்களால எஃபெக்டிவாக பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்க சூப்பர்வைசன் பண்ணுறது மூலயமா ஈஸியாக அந்த லீடர் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்கனைசேஷன் அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸை வச்சு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணுறது. ஸோ அந்த குரூப்பை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள வச்சு எப்படி ஒரு கோலை அச்சீவ் பண்ண முடியும், அந்த அவங்களோட ஒர்க் என்னவோ அந்த ஒர்க்கை எப்படி எஃபெக்டிவாக அச்சீவ் பண்ண முடியும், அதுதான் ஆர்கனைசேஷன். ஒரு ப்ராப்பர் ஆர்டர் பண்ணுவாங்க, எல்லாத்தையுமே ஒரு ப்ராப்பரான பிளானிங்கில் ஒரு ப்ராப்பரான ஒரு லாஜிக்கல் ஆர்டர் பண்ணுறது தான் ஆர்கனைசேஷன், ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா டீம் ஒர்க். ஒரு லீடர் அவங்களுக்கு கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸை வச்சு ஒரு டீம் ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஃப்ரேம் பண்ணிவிட்டு அவங்கள வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினப்பாங்க. எப்படி அப்படின்னா ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு நினப்பாங்க. ஸோ டீம் ஒர்க் அப்படின்னாலே என்னென்னா கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அப்படின்னு என்னென்னா ஒரு லீடருக்கு கீழே இருக்கிற ஃபாலோவர்ஸ் எல்லாருமே ஒன்று சேர்ந்து தான் டீமாக ஒர்க் பண்ணுவாங்க, குரூப்பாக ஒர்க் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம இதை கொலாபரேட்டிவ் எஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட எல்லா எஃபர்ட், அதாவது ஒவ்வொரு ஃபாலோவரோட எஃபர்ட் எல்லாமே இருக்கும். எல்லாருமே சேர்ந்து ஒரு டாஸ்க்கை, ஒரு வேலையை என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்போது என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட் ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். இதுதான் டிரான்சாக்ஷனல் தியரி. ஒரு லீடர் டிரான்சாக்ஷனல் தியரியில் இருக்கிற இந்த பேசிக் திங்ஸ் எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட ஒர்க்கை எஃபெக்டிவாக முடிப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் ஏதாவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டடி ரைடர்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.